ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். 1970-71 மீண்டும் திரும்புகிறதா, தொடங்குகிறதா அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்கிறது. வரலாறு திரும்புகிறதுன்னு தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, சர்வதேச அளவிலையும் வந்து பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அன்று பங்களாதேஷ் விடுதலைக்கான ஒரு விஷயம் நடந்தது. இன்னைக்கு நம்ம பிஓகேல அதே போன்ற ஒரு நிலை வந்து இருக்கிறதா, இந்தியன் இன்டர்வென்ஷன் நடக்க இருக்கிறதா அப்படின்ற விஷயம் இருக்குது. அங்கு நடந்த அதே பேட்டர்ன்ல இங்கும் நடக்கிறது. ஒரு ஒருதலைபட்சமான பாரபட்சமான நடவடிக்கை எங்கள் மீது நடக்கிறது, இந்தியாவின் உதவி வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு ஆவாமி லீக் கேட்டது. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் ஆவாமி ஆக்ஷன் லீக் கேட்கறது. இந்த விஷயம் பிஓகே பங்களாதேஷ் வழியில் பிஓகே இருக்கிறதா, பிஓகே இந்தியாவுடனே இணைய இருக்கிறதா? இதை நான் வந்து ரெண்டு கண்ணோட்டமா எடுத்து பார்க்கிறேன். முதல்ல நம்ம சொல்ற பிஓஜேகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லும் போது அது பங்களாதேஷோட ஒப்பிடுறது தவறு. ஏன்னா நம்மளோட நிலப்பரப்பை அத்துமீறி அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளோட நிலப்பரப்பு தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஸோ பங்களாதேஷையும் பிஓஜேகேவையும் ஒப்பிடுறது வந்து இந்த இடத்துல வந்து சரியாகாது. முதல் கட்டமா நான் சொல்ல விரும்புவது. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புறது, பாகிஸ்தானோட காலம் காலாவதி ஆகிவிட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாம், நெருங்கி விட்டது. பாகிஸ்தான் என்ற நாட்டின் காலம் முடிவுக்கு வர நெருங்கிவிட்டது. முடிவை கிட்டத்தட்ட எட்டி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் நீழ்ச்சி தான் இன்னைக்கு பலூச்சிஸ்தான் நடக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், இல்ல கைபர் பக்தூன்வால நடக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், இல்ல பிஓஜேகேல நடக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும். இதற்கான மைய புள்ளிகள், அதாவது இதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான ரெண்டு வித்துகள் 27th அமெண்ட்மெண்ட். ஆசிம் முனீரை வந்து சர்வ வல்லமை படைத்த ஒரு தலைவராக நாட்டுக்கு மாற்றிய பெருமை சோ கால்டு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். மன்னிச்சுக்கோங்க அது மாதிரி கூப்பிடுறதுக்கு. என்னால வந்து ஷாபாஸ் ஷெரீஃபை வந்து எலெக்டட் பிரைம் மினிஸ்டரா நம்ப முடியல. ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காதும் பாகிஸ்தான் மக்களோட வேலை, அது ஏன் வேலை இல்லை. பட் நம்ப முடியல. பிகாஸ் மேண்டேட்டே, அங்க நடந்த தேர்தலே வந்து மேனுஃபேக்சர்ட். ரெண்டாவது இடத்துல முடிந்த பல இடங்கள்ல பிஎம்எல்என், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் என்ற கட்சி ரெண்டாவது இடத்துல முடிந்த கட்சியை முதல் இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஜெயித்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது தேரிகே இன்சாஃபோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தோத்துட்டாங்கன்னு அறிவிச்சு, ரெண்டாவது வந்தவங்களை வந்து ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சு அப்படிதான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க மேண்டேட். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஆசிம் முனீருக்கு விசுவாசமாக இருக்கிறார். அது 27வது அமெண்ட்மெண்ட். அந்த 27வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்ப 28வது அமெண்ட்மெண்ட் ஒண்ணு எடுத்துட்டு வர போறாங்க. பாகிஸ்தான் அரசியல் சாசன சட்டத்துல 163A அப்படின்ற ஒரு சரத்து இருக்கு. அதாவது டெவல்யூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் ரதர் டு சே ரெவென்யூ. அதாவது பணத்தை எப்படி மாகாணங்கள் இடையே பங்கிட்டு கொடுப்பது. இங்க எப்படி நம்மளுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளும் இருக்கோ, பாகிஸ்தான்ல வந்து மாகாணங்களும் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. நம்ம மாதிரி யூனியன் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, பாகிஸ்தான்ல ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பணம் அவங்களுக்கு போகணும், டெவல்யூஷன்ல எவ்வளவு பணம் மாநிலங்களுக்கு வரணும்ன்றத இம்ரான்கான் காலகட்டத்துல அதை மாத்தி அமைச்சாங்க. 55% வந்து மாநிலங்களுக்கு போகணும், 45% மத்திய, அதாவது அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கணும். இந்த 45% ஃபெடரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் அவங்க பாதுகாப்புக்கு, வெளியுறவுத்துறைக்கு, மற்ற முக்கியமான மத்திய அரசு அதாவது அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல வரக்கூடிய இலாக்காக்களுக்கு அவங்க செலவழிக்க முடியும். அது போதிய அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ண பாக்குறாங்க, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சென்டருக்கு வந்து பணத்தை அதிகம் எடுக்க பாக்குறாங்க. ஸோ மாநிலங்களுக்கு போகக்கூடிய பணம் கம்மியாகுது. இதனால வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% நெருங்கிட்டாங்க.
இதுல கம்மியான வறுமை கோட்டுக்கு, அதாவது கம்மியான சதவீதம் வறுமை கோட்டு கீழே இருக்கும் மக்கள் வசிக்கும் இடம் வெஸ்ட் பஞ்சாப். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலூச்சிஸ்தானோ, தலைமை சிந்தோ, பிஓகேவோ, கில்ஜித்தோ எல்லாமே வந்து வறுமையில ரொம்ப மோசமா இருக்குன்னு பாக்குறோம். ரொம்ப டிப்ரைவ்டா பலூச்சிஸ்தான் இருக்காங்கன்னு பாக்குறோம். பலூச்சிஸ்தான் 47%. கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன். அதே வந்து சிந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே, சிந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர். கைபர் பக்துன்வா கிட்டத்தட்ட 37% கிட்ட இருக்காங்க. காஷ்மீர், அதாவது பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், இல்ல கில்கிட் பல்டிஸ்தான் ஆகட்டும், அதெல்லாம் 50% மேல இருக்கு. இன்னும் கில்கிட் பல்டிஸ்தானை வந்து ஷியாக்கள் அதிகமா இருக்கிற பகுதின்னு சொல்லிட்டு அதை வந்து பாரபட்சமாக பாக்குறாங்க பாகிஸ்தான் அரசு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நேட்டிவ் பாப்புலேஷன் பாகிஸ்தான் சொல்றது 5% காஷ்மீரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பல தரவுகள் சொல்லுவது என்னவென்றால் 2% கீழே தான் காஷ்மீரிகள் அங்க வசிக்கிறார்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய அதிகாரிகள். இப்ப நம்ம பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நம்ம இந்தியால இருக்கு பாருங்க, ஐஏஎஸ்க்கு ஈக்குவல் அது. அங்க வந்து சர்வ் பண்ற அதிகாரிங்க எல்லாமே வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து வரவங்க. அவங்க இருக்கக்கூடிய நம்ம சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட. அவங்களுக்கும் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் ரேங்க், எஸ்பி இங்க தான் ரேங்க். அதே ரேங்க் தான் பாகிஸ்தான்லயும் இருக்கு, நம்மளுக்கு இருக்கிற ரேங்க் தான். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிங்க, போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருமே வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து வரவங்க. பிஓஜேகே கண்டு தனியா ஒரு கேடரை உருவாக்கல. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல எப்படி ஒரு அப்போ இந்தியால வந்து 2 பிரதமர்கள் இருந்தார்களோ, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒரு பிரதமர், இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருந்ததை மறந்துடக்கூடாது. அதை எதிர்த்து போராடி அதற்காக உயிர் தியாகம் செய்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அவர் உயிர் தியாகத்தின் பிற்பாடுதான் அது வந்து நீக்கப்பட்டது. அப்புறம் தான் அந்த சிஎம் அப்படின்ற போஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா பாகிஸ்தான்ல இன்னைக்கு அவங்க சொல்றது 53 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தி, எங்க பிஓஜேகேல தேர்தல் நடத்துறாங்க. தேர்தல் நடத்தி அவங்க வந்து எலெக்ட் பண்றவங்கள பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் நேரடி ராணுவத்தோட கட்டுப்பாட்டிலையும் ராணுவம் மேனிபுலேட் தான் பண்ணிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல அரசு எந்த அரசு இருக்கோ, எந்த கட்சி ஜெயிக்குதோ அதே தான் பிஓகேல அப்படியே ஜெயிக்கிறாங்க. வித்அவுட் எனி டிஃபரன்ஸ். அப்படியே இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு படி கீழே கொத்தடிமைகள் சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல அந்த வார்த்தை பப்பெட்னு புரிஞ்சுக்கலாமா? பப்பட்டுன்னு சொன்னா அது இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பரவலா புரியுற வார்த்தை கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்ற வார்த்தையா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். சோ அடிமைகளா தான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க தவிர்த்து தனித்துவம் வாய்ந்த தலைவர்களா, அந்த மண் சார்ந்த தலைவர்களா யாரும் இருக்கக்கூடாது என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் எண்ணோட்டம், ஐஎஸ்ஐயின் எண்ணோட்டம். அதுக்கு உகந்தவாறு தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே கட்டமைச்சிருக்காங்க. ரெண்டாவது அடிப்படை பிரச்சனைகளை நம்ம எடுத்து பார்க்கலாம். அங்க இருக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய தண்ணி. இப்போ இண்டஸ் நதி நீர் வந்து ஜம்மு காஷ்மீர் வழியா, அதாவது பிஓஜேகே வழியாவும் பாயுது. சில இது வந்து நம்ம பஞ்சாப்ல இருந்து லாகூர் வழியாவும் பாயுது. சோ அங்க இருக்கக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சு அங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா கரண்ட் உற்பத்தி ஆகுது. இதற்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனை நடந்தப்போ, இதே மாதிரி ஒரு கிளர்ச்சி வெடிச்சப்போ கரண்டோட விலையை வந்து 35 ரூபா வச்சிருந்தாங்க. 35 ரூபா 40 ரூபா வச்சிருந்தாங்க ஒரு யூனிட். ஒரு யூனிட் கரண்ட் 35-40 ரூபா. அதுவும் ஒரு நாள் ஒன்றைக்கு கிட்டத்தட்ட 12ல இருந்து 16 மணி நேரம் கரண்ட் இல்ல, 8 மணி நேரம் தான் கரண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இடத்துல ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட்டுக்கே அவங்களுக்கு உரிமை இல்லை. சோ மக்கள் கிளர்ச்சியில வெடிச்சப்போ என்ன பண்ணாங்க, கரண்ட் விலையை திரும்பியும் 10 ரூபா 15 ரூபாய்க்கு குறைச்சாங்க. திரும்பி இனி பாகிஸ்தான் பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்குன்ற பேர்ல திரும்பியும் கரண்ட் விலையை ஏத்தி இருக்காங்க 35 ரூபா கிட்ட. சோ நெக்ஸ்ட் அங்க வந்து அடிப்படையா வேளாண் நிலங்கள் இல்ல, சாகுபடி இல்ல. சோ எங்க இருந்து வரணும் ஃபுட் ஆட்டோமேட்டிக்கா வந்து வெஸ்ட் பஞ்சாப் ரீஜன்ல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வரணும். சோ அங்கதான் நம்ம இண்டஸ் ரிவர், சிந்து நதி நீர்லாம் போகுதுன்றத பாக்குறோம். அததான் நம்ம தார்பேலா மாங்லா டேம் தான் டெட் ஸ்டோரேஜ்க்கு வந்துருச்சு. சோ இன்னைக்கு சிந்து வரைக்குமே தண்ணி போறது இல்ல, வெஸ்ட் பஞ்சாபை தாண்டியே போறது இல்ல.
ஏன்னா பாகிஸ்தான் பண்ண மிகப்பெரிய தவறுகள்ல வரலாற்று சிறப்புமிக்க தவறு என்னவென்றால், இந்த தண்ணி எப்பயும் நம்மளுக்கு நிரந்தரமா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. என்ன செய்தாலும் இந்தியா வந்து தாங்கிட்டு இருக்கோம், எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குவான்ற ஒரு குருட்டு நம்பிக்கை, திருப்பி அடிக்க மாட்டோன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. சோ இந்த ஃபால்ஸ் பிலீஃப் தான் பாகிஸ்தானை இன்னைக்கு சுக்குநூறு ஆறதுக்கான ஒரு தருணத்துல எடுத்துட்டு வந்து விட்டுருக்கு, தருவாயில. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ தண்ணி இல்ல, விளைநிலங்கள் காஞ்சி போயிருக்கு, பாகிஸ்தானோட மக்களுக்கே அங்க சாப்பாடு போடுறதுக்கு அவங்களுக்கு கதி இல்ல. they are importing food grains as a matter of fact. இது நடுவுல சிந்துல வந்து ஒரு பகுதியை வந்து டெசர்ட்டா இருக்கிற பகுதியை இந்த சிந்து நதி நீர் வந்து வந்துட்டு இருக்கும் போது அதை வந்து விளைநிலங்களா மாத்த போகும்போது சிந்துல பிரச்சனை வெடிச்சுது. சோ அதை கைவிட்டாங்க. டேமுங்க கட்டல, எல்லாமே கெனால் ப்ராஜெக்ட்ஸ் தான், கால்வாய் தான், கால்வாய் நீர் திட்டம் தான். ஏன்னா அந்த கால்வாய்கள் கட்டினது வந்து மக்களோட தேவைக்கோ இல்ல விவசாயத்தை வளர்க்கறதுக்கோ இல்ல. இந்திய ராணுவம் பாகிஸ்தானை நோக்கி படையெடுத்தா இந்த கால்வாய்கள் ஒரு அரணா அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம், அதாவது குறிப்பிட்டு பீரங்கிகள் வந்து இந்த கால்வாய்களை தாண்டி அந்த பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு, இதுக்குதான் அவங்க பெரிய பெரிய கால்வாய் திட்டங்களை, இச்சோகில் கனால், இது மாதிரி லாகோரை சுத்தி எல்லா முக்கியமான நகரங்களை சுத்தி கெனால்கள் கட்டி வச்சாங்க விவசாயம் பண்ற இடத்துல. சோ விளைநிலங்கள் இன்னைக்கு தரிசு நிலங்களா மாறிடுச்சு. இப்ப பிரச்சனை நம்ம தண்ணி விடாதது இல்ல, கால அட்டவணை எப்ப விட போறோம் தெரியாததுதான் பிரச்சனை. இப்போ மே மாசம் அறுவடை செய்து மே மாசம் கடைசியில நாத்து நடணும்னு சொல்ற காலகட்டம் வரும்போது, நம்ம ஜூன் மாசம் முதல் வாரத்துக்கெல்லாம் நாத்து நடந்து முடியும் போது அவங்களுக்கு தண்ணி வேணும். அதுக்கு பதிலா நம்ம ஜூன் 30ஆம் தேதி தண்ணி அமைச்சிருந்தா நத்த நாட்டு அதாவது வித்துங்கெல்லாம் வேஸ்டா போயிடுது இல்ல, சீட்ஸ் எல்லாமே. சோ இதனால ஃபுட் போய் பிஓகேக்கு ரீச் ஆகல. தேர் இஸ் a food scarcity in Pakistan. உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, நேச்சுரலாவே ஏற்பட்டுள்ளது. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாகிஸ்தானுடைய பத்தான்ஸுடைய உங்களுக்கு இம்போஸ் செய்யக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே கட்டாயமாக திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இத்தனை வருஷமா இருந்த அந்த புகைச்சல் இப்ப நெருப்பு வந்து கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியுதோன்ற பாயிண்ட் வருது. ஃபுட் செக்யூரிட்டி போன்ற விஷயங்கள்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவங்க யாரும் எனக்கு பண்றதுக்கு அப்படின்ற ஒரு மனநிலை மாற்றம் வந்திருக்கோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, நான் பாகிஸ்தானின்ற தாண்டி வந்திருக்கோம். அங்க இருக்கிற காஷ்மீரிகளோட எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்துள்ளது. 1940 ஒரு பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். பங்களாதேஷ் நடந்த மாதிரி ஜீனோசைட் நடக்கல இல்ல, ஜின்ஜியாங்ல நடந்த மாதிரி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? சைனால இருக்கக்கூடிய உக்யர் முஸ்லிம்ஸுக்கு என்ன நடக்குதோ அவ்வளவு கொடூரமா இல்லாட்டியோ, பட் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழல் தான், எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. பட் பங்களாதேஷ் நடந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பிளஸ் ஜீனோசைட். ஜீனோசைடா நடக்கும் போது அது கிரிட்டிக்கல் மாஸ் கெயின் பண்ணுது, ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் கிடைக்குது அதுக்கு. அந்த மூவ்மெண்ட் அதை நோக்கி நகர்ந்துச்சா? பாகிஸ்தான்ல அந்த பங்களாதேஷ்ல வெடிச்ச அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு ஐஸ் பிரேக் ஆன விஷயம், அது ஒரு எத்னிக் கிளீன்சிங் அப்படின்றத தாண்டி கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்றடைந்து எல்லார் மனதிலும் ஒரு மாற்றத்தை கொடுத்தே ஆகணும், ஒரு இதை தூக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபைனல் ஃப்ரிக்ஷன், அந்த ஃபைனல் ஸ்பார்க்கு விழுக்கும்ல, அந்த ஸ்பார்க்கு விழக்கூடிய நிலையில தான் பிஓகே போது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஆமா. காரணம் நான் சொல்றேன். எந்த ஒரு அஜிடேஷன்லயும் வெறும் ஆண்கள் பங்கேற்றாங்கன்னா அந்த அஜிடேஷனோட தன்மை வேற. குழந்தைகள், பெண்கள், முதியோர் அவங்களும் வந்து பங்கேற்கிறாங்கன்னா, அவங்களும் அங்க வந்து கோஷங்கள் இடுறாங்க, அவங்களும் வந்து இந்த போராட்டங்களை துணிஞ்சு வந்து ரோட்ல நிக்கிறாங்கடான்னா, அப்போ அரசாங்கம் செயலிழக்கிறதுன்றதான் அர்த்தம், அதுதான் பொருள். அது இப்போ ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, அதோட தலைவரான சர்தார் அமான் கான் அவர் தலைமையில் நடக்கக்கூடிய போராட்டமானது கிட்டத்தட்ட எப்படி பலூச்சிஸ்தான்ல மெஹரான் பலூச்சை கைது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கோ அதே போன்ற ஒரு கட்டாயம் இங்க பிஓகேல வந்து அங்க இருக்கும் மகளிருக்கு எதிராகவும் படைகள் இறக்கப்பட்டுள்ளன.
ஏன்னா டோன்ட் ஃபர்கெட் பாகிஸ்தான் இஸ் ஸ்டில் a கன்சர்வேட்டிவ் சொசைட்டி. அவங்க பெண்மணிகளை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவ்வளவு ஈஸியா தெருவுகளுக்கு வந்து போராட்டம் செய்ய ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் தெருவுக்கு அவங்க வராங்க அப்படின்னா இது கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்பது ஆணித்தனமாக நம்மளுக்கு புரியுது. சோ கிரிட்டிக்கல் மாச நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன டைப் ஆஃப் இது பண்றாங்கடான்னா ட்ரோன்கள் மூலம் கண்காணிச்சு அவங்க மேல கன்னிகடிகள் டியர் கேஸ் போடுறது, கண்ணீர் வெடிகுண்டுகளை போடுறது, கண்ணீர் குண்டுகளை போடுறது, அதே போல அவங்க மேல வந்து தடியடி தாக்குதல்கள் நடத்துறது. இதுக்குதான் கேட்டாங்க, நீ என்ன தீவிரவாதின்னு சொல்றியே, நீ காஷ்மீர்ல இந்தியன் சைடு இந்தியால இருக்கக்கூடிய காஷ்மீர்ல துப்பாக்கிகளை கொடுத்து அமிச்சியே அது தீவிரவாதமா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் இஸ் கெட்டிங் டெட்லி எக்ஸ்போஸ்ட். எப்படி இந்தியாக்குள்ள ஆயுதங்களை அனுப்பினாங்க, காஷ்மீருக்குள்ள ஒரு 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 இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நீங்க என்ன அங்க பண்ணீங்க ஒரு காலத்து ஹேண்ட்லர்ஸே வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவங்களே எக்ஸ்போஸ் பண்றாங்க. அங்கதான் கேம்ப்ஸ் இருந்தது. அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, ஏடா நீங்க தானடா அன்னைக்கு அதை பண்ணீங்க, அங்க அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட காஷ்மீர்ல ட்ரெயின் போகுது, நம்மளோட காஷ்மீர்ல ஜம்முல ஏர்போர்ட் இருக்கு, ஸ்ரீநகர்ல ஏர்போர்ட் இருக்கு, இன்னொரு வந்தே பாரத் வந்திருக்கு. இப்ப ஸ்ரீநகர் ஏர்போர்ட் அவ்வளவு பெரிய அப்கிரேடேஷனுக்கு போகுது. உங்களுக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய செரிஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆக போகுது. கல்வீச்சு கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. கல்லு தூக்கி வீசுறாங்க ஆட்கள். கல்வீச்சு ஏதாவது நீங்க கேள்விப்பட்டீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல? கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் தான் நடக்குது. கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. சோ ஸ்னோ அதாவது முஹர்ரம் பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. அதே மாதிரி லால் சவுக்ல தேசிய கொடி ஆகஸ்ட் 15 அன்றும் ஏத்தப்படுகிறது, ஜனவரி 26 அன்றும் ஏத்தப்படுகிறது. எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் தேசிய கொடிக்கு நம்ம ஒன்னும் சுத்தி நம்ம பேரிகேட் போட்டு ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படல. பொருளாதாரம் வளர்ந்திருக்கு, காஷ்மீருக்கு டூரிஸ்ட் வரத்து வளர்ந்திருக்கு, ஃபுட்ஃபால்ஸ் அதிகரிச்சிருக்கு, புக்கிங்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ் இந்த மேல வந்த தகவல் படி in spite of 2025 what happened, இந்த வாட்டி வந்து it was a very good season. ஒரு காரணம் இந்தியால காஞ்ச வெயில் மற்ற பகுதிகளில். ஸோ நிறைய பேர் வந்து காஷ்மீரை நோக்கி டூரிசம்க்கு போனாங்க. நிறைய பேர் வந்து புக்கிங்ஸ் ஹோட்டல் புக்கிங்ஸ்ல இருந்து டால் லேக்ல போட் ஹவுசஸ்ல இருந்து எல்லா பேரும் லாபம் அடைந்திருக்கு. ஒரு பக்கம் இந்தியா பக்கம் இருக்கும்போது எங்க வந்து அடக்கப்பட்டார்கள், பிதுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாம் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். சோ அதோட நீட்சி தான் இப்ப நடக்குது. இல்லன்னா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்து அதாவது பிஓகே போலீஸ்க்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஏரியோ எஸ்ஐ ரேங்க்கும் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்க ஆபீசர்ஸ்க்கு 3 மாசம் 4 மாசம் சம்பளம் கொடுத்து இப்போ வருஷத்துக்கு 3 முறை தான் சம்பளம் வாங்குறாங்கன்னா இல்ல 4 முறை தான் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி அவங்க வீட ரன் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க சார். இங்க எது பண்றோமோ இல்லையா அரசாங்கம் இங்க வந்து மக்கள் மத்திய இல்ல அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு படிநிலையிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இது நடக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குது. நான் சொல்றேனே, அரசாங்க ஊழியர்களுக்கே சம்பளம் போய் சேரல. ஆனா அவங்க மேலதிகாரிகளா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து வந்த ஆபீசர்ஸ்க்கு வந்து சம்பளம் கரெக்டா வந்துருது. அண்ட் அவங்க பசங்க எல்லாம் லண்டன்ல போய் படிக்கிறாங்க வேற. இதுல வேற பல ராணுவ அதிகாரிகளோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. அதை கொடுத்து வேணும்னா அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு நான் அதை ரிவீல் பண்றேன். பல்வேறு அதிகாரிகளுக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள். சோ இது இந்த நிலைமையில சம்பளமே கொடுக்காம இருந்து, உணவும் கிடைக்காம இருந்து, ரேஷனிங்கும் வராம இருந்து, கரண்ட்டும் கிடைக்கல, ராவல்கோட்டும் முசாஃபராபாதும் தவிர்த்து பெரிய நகரங்களை கட்டி அமைக்கல, ஒழுங்கான ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்ல, ட்ரெயின்ஸே இன்னும் ஃபெசிலிட்டி கொடுக்கல, அங்கத்துக்கு ஏர்போர்ட் இல்ல. ஏர்போர்ட் இல்ல சார் இத்தனை வருஷமா.
சோ எதுவுமே இல்லாம ஒரு பகுதியை ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாவே அந்த சமூகத்தை வச்சிருந்தா என்னைக்கா இருந்தாலும் there is a ரிவல்ஷன் வருமா வராதா? ஒரு கிளர்ச்சி வெடிக்குமா வெடிக்காதா? அந்த கிளர்ச்சி பல்வேறு காலகட்டங்களில் வெடிக்கும். ஆனா இப்ப வெடிச்சிருக்க கிளர்ச்சிக்கு அந்த கிரிட்டிக்கல் மாச நோக்கி போகுதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி யார் வந்து போராட்டத்துல ஈடுபடுறான்றதுதான். இப்ப அதை நோக்கி போயிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? the starting initial flame அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சார் it has crossed 40% threshold. எவ்வளவு threshold போனா இது அந்த லெவலுக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகும்? அட்லீஸ்ட் 70% கிராஸ் பண்ணும் சார். ஃபார் மனக்குமுறல் அப்படின்றது தெருமுனை போராட்டங்கள், பெரிய கிரவுண்ட்ஸ் போராட்டங்கள்ன்றத தாண்டி அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த ஸ்டேஜுக்கு போணும். நெக்ஸ்ட் ஏகே ரெஜிமெண்ட் இருக்கு, ஆசாத் காஷ்மீர். அவங்க சொல்லிக்கிறது ஏகே. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ டோன்ட் கால் இட் அஸ் ஏகே, ஐ கால் இட் அஸ் பிஓஜேகே. பாகிஸ்தான் கூப்பிட்டுக்கிறது ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரிட்டையர் ஆன சோல்ஜர்ஸ் துப்பாக்கிகளை தூக்கி உள்ளார்கள். இன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஸ்டேட், பாகிஸ்தான் ஆர்மி, ப்ரொவின்சியல் கான்ஸ்டபிளரி, அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸும் அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவல் அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்த சொன்னா நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கிகளை திருப்பி ராணுவத்து பக்கம் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் கில்கிட் பல்டிஸ்தான்லயும் இது ப்ரொலாங் ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. நம்ம கில்கிட் பல்டிஸ்தானையும் காஷ்மீரையும் தனியா தான் வச்சு பார்க்கணும். ஏன்னா கில்கிட் பல்டிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ஃபோர்ஸ்ஃபுல்லா இணைத்த விதம் வேற. மேஜர் ஹென்றி வில்லியம்ஸ் என்ற ஒருத்தரால் செய்யப்பட்ட சதி அது. ஆனா பிஓகே என்பது ராணுவத்தை அனுப்பி, இன்ஃபேக்ட் கபாலிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அப்ரிதின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஒரு இனக்குழு, பஷ்தூன் இனக்குழு, நாங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு விமனை ரேப் பண்றதும் குழந்தைங்களை கொல்றதும் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறது அவங்களோட ஸ்டைல். அது ஷஹீத் அப்ரிதி போன்ற கயவர்களோட ஸ்டைல் அது. அததான் அவங்க பண்ணாங்க. அனந்த்நாக், பாராமுல்லா, இன்னைக்கு இருக்கிற முசாஃபராபாத், இங்க எல்லாம் வந்து அதுதான் பண்ணாங்க. காஷ்மீரி கல்ச்சரை ஒழிச்சாங்க. அவங்களோட தியலாஜிக்கல் கான்செப்ட்ஸை வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அந்த மக்களே வந்து இட் இஸ் growing to become an insurgency prone area. ஒரு இன்சர்ஜென்சி போன் ஏரியான்னா அந்த நாட்டு மக்களே இல்ல அந்த பகுதி மக்களே அந்த நாட்டுக்கு எதிராக, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். சோ அந்த ஈடுபட்ட கிளர்ச்சியானது ஒரு பக்கம் மக்கள் வந்து அஹிம்சா முறையில் போராடினாலும், இன்னொரு பக்கம் துப்பாக்கி ஏந்திய போராட்டமாக அது மாறி உயிர் சேதங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் போது இட் அட்டைன்ஸ் தி required critical mass. இப்போ தார்மீக ரீதியில் இந்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார். என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம முடிந்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. ஏன் நம்ம மெடிசன்ஸையும் ஃபுட் ஸ்டஃப்பையும் வந்து ட்ரோன் மூலமா எடுத்துட்டு போயிட்டு அங்க சப்ளை பண்ணக்கூடாது? மிஞ்சி போய் பாகிஸ்தான் அடிச்சான்னு நினைச்சுக்கோங்க அந்த ட்ரோன்ஸை. we have a reason. ஏன் ஏரியால என்னோட மக்களை வந்து நீ வந்து அடக்குமுறை பண்ண பார்த்த, அந்த மக்களுக்கு வந்து நான் சப்ளை பண்ண பார்த்தேன், நீ வந்து ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மனித குலத்துக்கு எதிரான செயலில் பாகிஸ்தான் ராணுவம் செயல்பட்டு இருக்கு. ஒரப்ப எதுல ஜெனிவால எடுத்துட்டு போய் நம்ம மேல என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை இந்திய அரசு இன்னைக்கு வைக்க முடியும். அதை இன்டர்நேஷனல் காஷ்மீர் அவன் இன்டர்நேஷனலைஸ் பண்ண பாக்குறான். why should we not internationalize POK? we are giving only humanitarian aid sir. அவங்களுக்கு துப்பாக்கிகளை கொடுக்கல. ஹியூமனிடேரியன் எய்ட நிறுத்த பாகிஸ்தான் வந்தான்டான்னா அப்ப அவன் தான் அந்த மக்களுக்கும் எதிரியாவான், உலக அரங்கிலையும் அவனை வந்து நெகட்டிவ் இமேஜ் அவனுக்கு போர்ட்ரே பண்ணலாம். இல்ல நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு சரியான கேள்வியா இருக்கா இல்லையா? சோ அடுத்து என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து பிரஷர் பண்ண முடியும் இந்தியாவால. ஒரு பக்கம் நம்ம அதாவது காஷ்மீர் சைடு LOC இருக்கு பாருங்க, அந்த சைடு வந்து we can start a bombarding, artillery barrage ஓபன் பண்ணலாம். சோ military pressure கீப் அப் பண்ணும்போது அவன் அந்த சைடு அதை டேக்கிள் பண்ணுமா இல்ல இந்த சைடு இதை டேக்கிள் பண்ணுமா இல்ல பலூச் அதாவது நம்மளோட LOC சைடு டேக்கிள் பண்ணுமா, இந்த சைடு ஜம்மு செக்டார், இந்த செக்டார் எல்லாம் ஜம்மு கீழே வந்துருச்சுன்னா IB வந்துரும், அதுக்கு மேல் பக்கம்
அதை டேக்கிள் பண்ணுமா, இல்ல இந்த சைடு வந்து பலூச்சிஸ்தானோட இன்சர்ஜென்சி ப்ராப்ளம் டேக்கிள் பண்ணுமா, இல்ல கைபர் பக்துன்வாவை தான் அவங்க டேக்கிள் பண்ணுமான்னு சொல்லி இல்ல பாகிஸ்தான் army- ஆப்கானிஸ்தானை டேக்கிள் அது பண்ணுமா? வேற தனியா, அது தனியா, அது இன்னொரு நாட்டோட உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை. தெறிக்கி தாலிபான் பாகிஸ்தான் வேற தெரிக்க இருக்காங்க. தாலிபான சோ எல்லா திக்குலயும் 8 திக்கும் பாகிஸ்தான் பத்தி எரியும். ஆல்ரெடி கராச்சி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. போன வாரம் நடந்த சிந்து ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஜமாத் உல் அர்ஹர் அப்படின்ற அமைப்பு அடிச்சது, தெரிக்க தாலிபானோட கிளை அமைப்பு, அதுதான் அடிச்சது. அடிச்சதுல பாகிஸ்தான் சொன்னது 6 பேர் தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல அபிஷியல் ஃபிகர் இஸ் அப்ராக்சிமேட்லி 70. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவங்களோட சப்ளை ரூட்ஸ் வந்து இன்னைக்கு தாக்கலாம் நம்மளால. பப்ளிக் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் போது அவங்க சப்ளை ரூட்ஸ் வந்து நம்ம தாக்க முடியும். நெக்ஸ்ட் லிவரேஜ் வந்து ஓபன் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட். நம்ம ஃப்ரோசன் பண்ணிருக்கோம் பாத்துங்க அசம்பிளி சீட்ஸ் நம்ம காஷ்மீர் அசம்பிளில, அத நம்ம ஃபில் பண்ணலாம். அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு பேச விடலாம், உலகம் கேட்கட்டுமே. ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகே, இதுல வந்து ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அவங்க வந்து காஷ்மீர் விஷயத்துல அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய பிஓகே ப்ரொட்டஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்தியா வந்து நேரடியா இப்போ இறங்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஓப்பன் கிளரியன் கால். நேரடியா இந்தியாவுடைய இன்டர்வென்ஷனை கேட்குறாங்க, இந்தியாவின் தலையீட்டை நேரடியா கேட்குறாங்க. இந்த குளோபல் ஸ்டேஜ்ல உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி ஓப்பனா ஸ்டேஜஸ்ல கேட்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, நம்ம எல்ஓசியை நோக்கி நகர்வோம், எல்ஓசியை தாண்டி போவோம், இந்தியாவின் ஆதரவை கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்ஓசியை நோக்கி நகர்றது அப்படின்றத ஒரு டேஞ்சரா பார்க்கணுமா, இல்ல இந்தியன் இன்டர்வென்ஷன் அப்படின்றது இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு பார்க்கணுமா? இந்தியன் இன்டர்வென்ஷன் அவங்க கேட்டா கூட நம்ம இங்க பார்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட 80 வருடங்களாக அந்த பகுதி பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருந்திருப்பதால் நம்ம டைரக்டா இப்ப இன்டர்வீன் பண்றதுக்கான தருவாய் வந்து விட்டதா, நேரம் வந்து விட்டதா. மிலிட்டரி இன்டர்வென்ஷன் I can agree for diplomatic intervention, I can agree for humanitarian intervention. இன்டைரக்டா என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கும், தப்பே இல்லை. டைரக்டா நம்ம ராணுவத்தை அனுப்புறதுக்கு அனுகூலமான ஏதுவான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பது இன்னும் நம்ம வந்து பொறுக்கணும். ஏன்னா கிராக் டவுன் மஸ்ட் பி மச் ஹெவியர். லாஸ் ஆஃப் லைஃப் நீட் டு இன்க்ரீஸ். ஒட்டுமொத்த அதிருப்தியில அந்த பிஓஜேகே என்ற ரீஜனே வந்து முழு அதிருப்தியில மூழ்கணும். நிலைமை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கட்டுக்கடங்காமல் போகணும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இன்டர்வீன் பண்ண முடியும். The writ of the Pakistani state should not exist in POJK. அவங்க சொன்னா யாரும் கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போதுதான் நம்ம இன்டர்வீன் பண்ணணும். It is too premature to militarily intervene. இப்ப இன்டர்வீன் பண்ணோம்டான்னா எந்த பக்கம் யார் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. இட் கேன் பேக் ஃபயர். ஒருவேளை தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு குவாக்மயர் அப்படின்னுவோம் இங்கிலீஷ்ல, புதக்குழி அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த புதக்குழியில போய் நம்ம மாட்டிக்கிட்டோமோன்ற ஆயிடும். மைன்ஃபீல்டு இது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எத்னிக் பாப்புலேஷன் வந்து அங்க மாற்றப்பட்டுள்ளது, எத்னிக் கிளின்சிங் நடந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் நம்மளுக்கு சாதகமா இருப்பான் நாளைக்கு, எத்தனை பேர் பாதகமா இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்கள பஃபர் ஸ்டேட்டா ரீடேட் பண்ணுமா, இல்ல இந்தியாவோட முழுமையான ஒரு ஸ்டேட்டா இன்டிகிரேட் பண்ணுமா, அதாவது அந்த பகுதியை ஜம்மு காஷ்மீரோட இன்டிகிரேட் பண்ணுமான்றதும் ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கு. பஃபர் ஸ்டேட்டா ரீடைன் பண்ணா அப்போ இன்னைக்கு பங்களாதேஷ் நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால துரத்தி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. இப்போ பிஓகேல இருக்கிறவங்க வந்து நீ காஷ்மீரி இல்லைன்னு எப்படி துரத்தி அடிப்பது, அது நீங்க சொல்லுங்க. சோ அந்த கிரிட்டிக்கல் இதுதான் நான் சொல்றது. இதுல வந்து இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கலுக்குரிய பிரச்சனை. இது எந்த டைம்ல நம்ம இன்டர்வீன் பண்ணோன்றது வந்து மிலிட்டரி லெவல்ல it has to be a conscious decision based on certain objectives and aims. ஒரு clear cut aim இல்லாம, clear cut aim னா integration of Kashmir நம்மளோட எய்மா, to create a buffer state நம்மளோட எய்மா,
டு டிசின்டிகிரேட் பாகிஸ்தான் நம்மளோட எய்மா? எது நம்ம எய்ம்? இந்த 3 எய்ம்ல ஏதோ ஒரு எய்ம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஜெக்டிவ் என்ன? எங்க போய் நம்ம நிறுத்தணும்? கில்கிட் பல்டிஸ்தான் வரைக்கும் போய் நிறுத்தணுமா இல்ல பிஓஜேகேவோட நம்ம நிறுத்திக்கணுமா? பிஓஜேகே வந்து நம்ம ஆக்குபை பண்ணிட்டா போதுமா இல்ல கில்கிட் பல்டிஸ்தான் வரைக்கும் ஆக்குபை பண்ணணுமா? அப்ப கில்கிட் பல்டிஸ்தான் வரைக்கும் ஆக்குபை பண்ணோம்னா அப்போ ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் அவுட் வார் வித் பாகிஸ்தான்? அப்போ ஷக்ஸ்காம் வேலியோட இஷ்யூ என்ன? சைனாக்கு வந்து பாகிஸ்தான் கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு, அந்த இஷ்யூ என்ன? சோ அதோட தலையெழுத்து என்ன? சோ இத்தனை இஷ்யூஸ் இதுல அடங்கி இருக்கு. எஸ் சார். இதுல நான் ஃபைனல் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணுன்றது இதுதான். நம்ம இந்த விஷயத்துல யோசிக்கும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க வந்து நிக்குது. செக்யூரிட்டி ஏஜென்சிஸுக்கு சில அலர்ட் கிடைச்சிருப்பதாகவும் பிஓகே விஷயத்தை டைவர்ட் பண்ண பாகிஸ்தான் மே அட்டெம்ப்ட் சம்திங் இன் இந்தியா அப்படின்னு ஒரு தகவல். இது பரவலா பல செக்அப்ஸ் நடக்குது பார்க்குறோம். ஆகஸ்ட் 15th வருது, ஆகஸ்ட் 5 வருது, 370 அப்ரகேஷன் டே. இது மாதிரி முக்கியமான நாட்கள் வருது. இப்போ நம்ம ஜூலைல இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ்ல பாகிஸ்தான் மே அட்டெம்ப்ட் சம்திங் ஜஸ்ட் டு டைவர்ட் பிஓகே இஷ்யூ அப்படின்னு ஒரு தகவல். இது உண்மைதானா? இதெல்லாம் வரத்துக்கு பாகிஸ்தான் இப்படி ஒரு சினிஸ்டர் பிளான் யோசிக்க டெஃபினெட்லி வாய்ப்பு பாகிஸ்தான் பட் ஐஎஸ்ஐக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஐஎஸ்ஐ அண்ட் டிஜிஎம்ஐ ஆர் ஃபைட்டிங் தேர் ஓன் கான்ஃப்ளிக்ட். டிஜிஐஎஸ்ஐயும் பாகிஸ்தானோட ஃபீல்ட் மார்ஷல் முனீரும் வந்து தே ஆர் நாட் இன் சேம் பேஜ். ஏன்னா இம்ரான் கானோட சைஃபர் கேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த அந்த கேபிள், அதாவது அந்த கம்யூனிகேஷன், அந்த பேப்பர்ஸ் லீக் ஆகி இம்ரான் கானை கைது பண்ண சொல்லியும் இம்ரான் கானை அகற்ற சொல்லியும் அமெரிக்காவின் அழுத்தம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் லீக் ஆனதுல ஆசிம் முனீர் வந்து ஐஎஸ்ஐ தான் டவுட் பட்டு ஐஎஸ்ஐ மேலேயே வந்து கண்காணிப்பை சர்வேலன்ஸை மவுண்ட் பண்ணாங்க. அந்த கண்காணிப்பை யார் பண்ணான்னு பாத்தீங்கன்னா டிஜிஎம்ஐ. இன்னைக்கு டிஜிஎம்ஐக்கும் டிஜிஐஎஸ்ஐக்குமே ஒரு உரசல் நடந்துகிட்டு இருக்கு. டிஜிஎம்ஐயோட ஆபீசர் வந்து மேஜர் ஜெனரல் ரேங்க், டிஜிஐஎஸ்ஐயோட ஆபீசர் வந்து டைரக்டர் ரேங்க் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க். ஒரு மேஜர் ஜெனரல் ரேங்க் இருக்கிற ஆபீசர் லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் இருக்கிற ஆபீசரோட அமைப்பை வந்து உளவு பாக்குறாரு அப்படின்னு சொன்னா இது கிட்டத்தட்ட எப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜரோட வந்து கேள்வி கேட்கிற மாதிரி. நீங்க பாண்டே சாரை பார்த்து சாணக்கியா டிவி எப்படி ரன் பண்ணணும் நீங்க கேட்க முடியுமா? அது மாதிரிதான் கிட்டத்தட்ட. சோ ஒரு அதாவது இன்சபார்டினேஷன் சொல்லுவாங்க ஆர்மி பேரலன்ஸ்ல. இது இல்ல என்ன யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இன்சபார்டினேஷன் இஸ் நாட் அலவுட். மேல் அதிகாரிக்கு மரியாதை கொடுத்து ஆகணும். சோ இந்த பிரச்சனையில பாகிஸ்தான் முழுகி இருக்கு. ஆனா பாகிஸ்தானோட ஆசிம் முனீரோட திட்டத்துல குறிப்பிட்டு இந்தியன் சைட் ஆஃப் பஞ்சாபோ இல்ல காஷ்மீர்லயோ எஸ்பெஷலி ஜம்மு ரீஜன்லயோ ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு என்பது 100% உண்மை. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து ரெகுலர் எல்இடி மாடியூலாவோ இல்ல ஜெய்சி முகமதோட மாடியூலாவோ இருக்காது. they will give a secular name to that module. For example, the resistance front அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி பெஹல்காம் அட்டாக்ல யூஸ் பண்ணாங்க பாருங்க ஒரு பேரு. அது பாக்குறதுக்கு வந்து ஒரு நியூட்ரலான நேமா தான் தோணு தவிர்த்து அது ஒரு எல்இடி மாடியூல் மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதுவே லஷ்கர் இ தொய்பாவோட இதுதான் மாடியூல் தான், அதோட அதுல ஒரு கிளை தான். ஆனா அதுக்கு பேர் மாற்றம் மடைமாற்றம் செய்வதற்காக அது செக்குலர் ஃப்ரண்ட் அவங்க காஷ்மீர் போராளிகள் என்று அடையாளம் படுத்தி மதத்தை அதுல இருந்து அகற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு டிஆர்எஃப்னு பேர் வச்சாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இப்போ இன்னொரு முயற்சி என்ன நடந்துட்டு இருக்கிறான்னா பல்வேறு நாட்களாக, இன்னும் சொல்ல போனா ஒரு வருட காலமாக பாகிஸ்தானோட பெருமுயற்சி ஐஎஸ்கேபியை வந்து இந்தியாக்குள்ள அனுப்புறது. பல்வேறு அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப ரீசெண்டா அதுவும் லோன் வுல்ஃப் அட்டாக்ஸ் வந்து இப்போ ஆஃப் லேட் இந்தியால அதிகமா ஒரு ரேசின் அட்டாக் வந்து அகமதாபாத்ல ஃபாயில் பண்ணாங்க. ஹைதராபாத்ல ஒரிஜினேட் ஆகி லக்னோவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அகமதாபாத் போகும்போது அதை ஃபாயில் பண்ணாங்க. இன்னொரு அட்டாக் வந்து ஜிங்க் பாஸ்பேட்டை வந்து மொஹரம் ப்ரொடக்ஷன்ல பூனேல கொடுக்க போயிட்டு அதை ஃபாயில் பண்ணிருக்காங்க. பூனேல பண்ணவரும் ஒரு முஸ்லிம் தான், பட் he belongs to வேற செக்ட். அதே மாதிரி இன்னொரு இதுல வந்து ஒரு லேடி வந்து பல வருட காலமாக பாகிஸ்தானோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் குஜராத்ல நினைக்கிறேன். ஸோ அண்டர்வேர்ல்ட் நெக்ஸஸ் பின்னிக்கு ஒரு செய்தி படிச்சேன். ராமேஸ்வரம் பாம் பிளாஸ்ட்ல தேடப்பட்ட குற்றவாளி ராமேஸ்வரம் கஃபே பெங்களூர்ல 2024 நடந்த இதுல தேடப்பட்ட குற்றவாளி இஸ் பீன் ஃபவுண்ட் டு பி இன் பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பிக்சரை வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், பாகிஸ்தான் எப்பயுமே உள்நாட்டு ஒற்றுமையை இந்தியா மீது போர் தொடுத்தால் வரும் என்பது அவர்களோட எண்ணம். பட் ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா கூட ஆல் அவுட் கான்ஃபரன்டேஷன் வேணுமா வேணாமான்ட்டே கூட பாகிஸ்தான் தலைமையில வந்து ஒரு குழப்பம் நீடிக்குது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஐஎஸ்கேபி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தவிர்த்து ரெகுலரா யூஸ் பண்ற எல்இடியோ ஜெய்ஷே முகமது யூஸ் பண்ண மாட்டாங்க. பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. டோன்ட் ஃபர்கெட் வைஷ்ணவ தேவி யாத்திரை கூட இந்த சீசன் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான காலகட்டம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பாப்போம் சார் எப்படி நடக்குதுன்னு. ஹோப் எவ்ரிதிங் குட் சென்ஸ் ப்ரிவைல்ஸ். ரொம்ப நன்றி சத்யன், நம்மோட ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுக்காக மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.